அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா என்னங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ் வருகிற 12ஆம் தேதி 12th துவங்குது. இது இன்ட்ராடே கிளாஸ். ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே இண்டெக்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாமே பயன்படுத்துகிற மாதிரி. இதுக்கான டீட்டெயில் டாபிக் கேட்டவங்களுக்கு நான் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்களும் அனுப்பியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம லெவல்ஸ்க்கு வருவோம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன? 26,100 கால் 138 ரூபீஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே இருந்தால் அப்பான்னு சொல்லியிருந்தோம். இந்த 138 ரூபீஸ் தான் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். அங்கேருந்து பாருங்கள், அதுக்கு கீழே தான், அது மேலே போகலை, அங்கேருந்து கீழே தான் இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும். சரி, இங்கேருந்து ஏன் அது திரும்புது? அதில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு வேலையில் திரும்பணும், ஆர் எதர் அதே டைரக்ஷன் போகணும், இதே டைரக்ஷன் கீழே போகணும். அப்போது இது இவ்வளோ தூரம் ஏன் வந்தது, ஏன் இந்த இடத்துல மட்டும் அதை திரும்ப பார்க்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் ட்ரேட் பண்ண நான் என்ன சொன்னேன்? கொஞ்சம் டைம் எடுத்து கூட ட்ரேட் பண்ணுங்க, பொறுமையாக இருந்து அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் ஃபர்ஸ்ட்லேயே என்ன பண்ணிட்டாங்க? இதை ஒரு 20 மினிட்ஸில் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தூக்கிட்டு போகிறாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு தான் டைம் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் காலையில். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக டவுன் ஆகிருக்கும் இந்த விலைக்கு கீழே. இப்போ இதை வைத்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? இது ஒரு அடிஷ்னல் டூல். டைரக்ஷன் மட்டும் சொல்லிட்டோம். காலையில் ஓப்பனிங்கில் உங்களால் போய் ட்ரேட் எடுக்க முடியும்னா யுவர் விஷயம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் ஏன் நம்ம கொடுக்குற மேக்ஸ் வேல்யூவை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், ஒரு இண்டிகேட்டரோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ இதெல்லாம் கிடையாது மார்க்கெட். ஓகேங்களா? அது மேக்ஸ் அடிப்படையில் மட்டுமே இயங்கும். யார் பப்ளிக் டொமைனில் யூடியூப்லேயோ இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து அது ஆராய்ந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.